காதல் இல்லாத மனுஷன் கிடையாது. அப்படி மீறி காதலிக்கல அவன் மனுஷனே கிடையாது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். 21 சவரம் நிச்சயம், ஒரு காரு நிச்சயம், ஃப்ரிட்ஜு நிச்சயம், வாஷிங் மிஷின் நிச்சயம், மிக்சி நிச்சயம், அரைக்கிறதுக்கு கிரைண்டர் நிச்சயம், எல்லாம் வாங்கி கொடுத்த அப்பங்கையில் 2 தட்டு நிச்சயம். காதல் திருமணத்தில் 2 மனசுங்களோட அன்பு மட்டும்தான் ஏன் நிச்சயம். சாப்பாட்டில் ஊறுகாய் இருக்கலாம் சார், ஊறுகாவே சாப்பாடாக சாப்பிட முடியுமா? முடியாது. இல்ல அதுக்கு சாப்பிட்றவங்க இருக்கா? அதே மாதிரி தான் சார் எங்கள் காதல் திருமணம். சாப்பாடு மாதிரி பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிட முடியும். எங்கள் அத்தை பையன் ஒருத்தர் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தார். அவங்க தம்பிக்கு கல்யாணம்னு வந்து பத்திரிக்கை வச்சவர் கொஞ்ச நேரம் என் கூட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரிம்மா நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் நண்பன் என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தான். 70,000 சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அவன் அடுத்தவன் நாட்டில் போய் அவங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. 20 ரூபாய் சம்பாதிச்சா கூட போதும், என் நாட்டில் நான் போய் சம்பாதிக்கிறேன்னு திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போவே அந்த மனுஷன் மேலே எனக்கு லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். லவ்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, அவங்கள பார்க்கணுன்னு ஆசை வரும்ல. வந்தது ஒரு சான்ஸு, அந்த கல்யாணத்துக்கு போகணுன்னு போயிட்டேன் சார். போயிட்டு எங்கள் மாமா அப்படியே கும்பலாக இருந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை பையனை மாமா இங்கே வான்னு கூப்பிட்டேன். வந்தார். உங்கள் பக்கத்தில் கண்ணங்கரேன்னு ஒரு எருமை மாடு மாதிரி நின்று இருக்குதே, அது யாருன்னு கேட்டேன். உடனே எங்கள் அத்தை பையன் அன்றைக்கி நான் சொன்னேனே அவர் தான் இவருன்னாரு. ஐயோ என் தெய்வத்தை, என் அம்முவை, என் செல்லத்தை தப்பா எருமை மாடேன்னு சொல்லிட்டோமேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு எனக்குள்ள நானே திட்டிக்கினேன். அடி கழுத கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்னு. நீங்கள் எருமை மாடை பார்த்துருக்கீங்களா சார்? ஆமாம். ரொம்ப கருப்பாக இருக்கும். ஆனால் அதுங்கிட்ட இருந்து பெறப்படுற பால் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அதுலேருந்து எடுக்கப்படுற தயிர் அப்படி கட்டியாக இருக்கும். அதுலேருந்து எடுக்கப்படுற வெண்ணெய் அப்படியே சும்மா எப்படி இருக்கும், ரசகுல்லா மாதிரி இருக்கும். அதை உருக்கி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அதேமாரி என் மாமா கருப்பாக இருந்தாலும் ரொம்ப வெள்ளை மனசு சார். பார்த்துட்டேன் இல்லை சார், பேசணும்னு ஆசை வருமா வராதா? வந்துடுச்சு. நம்பர் வேணுமே, மாமா கிட்ட கேட்டால் அசிங்கமாக நினைப்பாரு. ஒரு வாரமாக நின்றுட்டு சைட் அடிச்சிருந்தேன். உடனே எங்கள் மாமா இந்த புள்ள இங்கே வா, இந்த செல்லில் கொஞ்சம் சார்ஜர் போட்டு விடுனாரு. உடனே கிட்ட கூப்பிட்டு மாமா மாமா எனக்கு ஒரு சந்தேகம், என்னம்மா அந்த எருமை மாடு பேர் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு. உடனே எங்கள் மாமா மகாராஜான்னு சொன்னார். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு சார், அவருக்கு ஏற்ற மகாராணி நான் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சார்ஜர் எடுத்துன்னு போய் போடும்போது உடனே நம்பர் எடுத்துட்டேன் சார். கல்யாணம்லாம் முடிஞ்செல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு தூக்கம் வரல. லவ் வந்தா தூக்கம் வருமா? வருமா? வராது. உடனே மேலே போயிட்டு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹவ் ஆர் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் சார். அடுத்த மெசேஜ் வந்து பார் சார், தூக்கி போட்ட மாதிரி ஊ ஆர் யூன்னு. ஏன்னா என் நம்பர் தெரியாது, அதனால அடுத்துதான் நான் அனுப்பிச்சேன் ஐ ஆம் மங்களகிரிஜான்னு. உடனே ரிப்ளை பாருங்க, ஓ ஐ சி ஐ ஆம் ஃபைன் ஹவ் ஆர் யூமா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கிற எனக்கு பொறுமை கிடையாது. சரி லவ் சொல்லிடுவோம் அடுத்த மெசேஜில் சொல்லிட்டு ஐ டைப் பண்ணி எல் டைப் பண்ணுறேன். ஓ ஓ அதுக்கு மேலே வார்த்தையே டைப் பண்ண வரமாட்டேங்குது சார். லவ் சொல்கிறது அவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, ஃபீலிங் மிஸ்டேக். எஸ் எல் ஓ வி ஈன்னு பட்டுன்னு அனுப்பிச்சிட்டேன் சார். 2வது ரிப்ளையே வரல. கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். நானே அனுப்பிச்சிட்டேன், ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு. உடனே அடுத்த மெசேஜ் பாருங்க, இல்லை நீ கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன்னு. அதுக்கப்புறம் நான் திருப்பி ரிப்ளையே பண்ணல. உடனே அங்கிருந்தே வந்தது, நீ குள்ளமாக இருந்தது சொன்னதும் கோபத்தை பாரு, குள்ளமாக இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்ட சார். இப்படியே எங்கள் லவ்ஸ் போய் நிறுத்து. எவ்வளோ நாள் தான் போய் நிறுத்து, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வராதா? உடனே என்ன பண்ணேன், எங்கள் அப்பா ஒரு நாள் திடீர்னு திடுதுப்பான்னு ஒரு 2 ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து, இந்த பாருமா ஃபிசிக்ஸ் மாஸ்டரு, இது வந்து பிடி மாஸ்டர், நீ எது செலக்ட் பண்ணுறியோ செலக்ட் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இது 2த்தையும் கொண்டு போய் குப்பையில் போடு, ஆல்ரெடி புக்குடு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவருக்கு ஃபோனை போட்டு, இங்கே பார்
எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா மன்னிச்சு வந்து பாருன்னு சொன்னேன். உடனே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அமுச்சு வச்சாரு. வந்து பார்த்தாங்க. உடனே ஃபோன் பண்ணி ஏங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா வந்தாங்கல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாம் ஓகேவம்மா, உன்னை எல்லாம் பிடிச்சிருக்கான், ஒரே ஒரு கஷ்டம்தான். நான் என்னாங்கன்னு கேட்டேன். உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்கான், எங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கான், அதனால் இந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்களான்னு எங்கள் அப்பா கொஞ்சம் சந்தேகம்னு. உடனே நான் விடுவேனா, நான் தான் அங்கே மனசில் போய் உக்காந்துல எங்கள் அப்பா வந்து போயிட்டு, இந்த பார் போனியா, கொடுத்ததை குடிச்சியா, சாப்பிட்டியா, வந்துக்கினே இருக்கணும். வீடு சரியில்லைலாம் சொல்லக்கூடாது. மண் வீடா இருந்தா கூட மாளிகையா வாழ்ந்துருவோம் சார், மனசுக்கு பிடிச்சவங்க கூட. இப்படியே 2 குடும்பத்துக்குள்ள பேசி பேசி ஏப்ரல் 25 நிச்சயதார்த்தமா முடிஞ்சு இப்ப அக்டோபர் 29 கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்களும் வந்துருங்க சார், எல்லாரும் வந்துருங்க. காதல் திருமணம் தான் சந்தோஷத்தை தரும். இந்த காதலே வேணான்றாங்க பாருங்க. அவங்கெல்லாம் காதல் மேல இருக்கிற வருத்தத்துல பேசல சார், நல்ல காதலி கிடைக்கல அந்த வயிற்றுல பேசுறாங்க. இந்த திருமணமே வேணான்றாங்க பாருங்க. அவங்க திருமணம் மட்டும் தான் வேணான்னுவாங்க, ஆனா எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு ஊரை ஏமாத்துறவங்க சார். ஆனா எங்க காதல் திருமணம் இருக்கு பாருங்க, காதல் திருமணம் ஒரு மனுஷனை கவிஞனா மாத்தி ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு வாழும் காதல் திருமணத்துல. இந்த காதல் திருமணம் இருக்கு, இந்த காதல் திருமணம் இருக்கு அப்படின்னு அதை சொல்லும் போதே நீங்க அப்படியே காதலிக்கிற மாதிரி இருக்கு சார். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா 3 விஷயம்தான். ஒண்ணு காதல், இன்னொன்னு காதல் தான், இன்னொன்னு காதல் மட்டும்தான் சார். இது இல்லைன்னா சந்தோஷமே ஒரு மனுஷனால வாங்க முடியாது சார். நிச்சயிக்கப்பட்ட திருமணன்றது அப்பா அம்மா பார்த்து கட்டின வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்ற மாதிரி. ஆனா எங்க காதல் திருமணன்றது நாங்க பார்த்து கட்டின வீட்டுல உட்காந்து ஒய்யாரமா சாப்பிடுறது சார். எது சார் மகிழ்ச்சியை தரும்? இத பெத்தவங்களை கேட்டா காதல் திருமணம்ங்கிறது அவன் தானா தலையில மண்ணலி போட்டுக்கிறது. பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்றதுன்றது அவன் தலையில இவங்களா பார்த்து பொன்னல்லி போடுறது சார். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அதை லவ் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு என் இளைஞனுக்கு தான் சார் தெரியும். பொண்ணு போட்டு இந்த ட்ரெஸ்ஸிலேயே ஏன்ட்ட இல்லைனாலும் கடன் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மாசமா 6 மாசமா சுத்துவாங்க சார் என் இளைஞர்கள். ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மாசமா அது என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளை பார்த்தவன் கேட்குறான் 6 மாசமா 8 மாசமா, அதான் அது ஆயிட்டா மோசமா அப்படியா நான் சொல்லல. மாசமா 6 மாசமான்றது நீங்க சொல்ற அந்த மாசமா இல்ல. அடியே காதலி, உன் மனசுக்குள்ள வர்றதுக்கு 6 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி, இன்னும் எத்தனை மாசம்டி நான் கஷ்டப்படுறதுன்னு கேட்டான் சார். இப்படி மாசமா சுத்தி அவங்க அண்ணங்காரங்கையில மாட்டிப்பான் சார். அவன் அண்ணா அடிக்கிற அடியில 3 மாசம் எந்திரிக்கவே முடியாது சார். 3 மாசம் எந்திரிக்க முடியலனாலும் மறுநாளே ட்ரிப்ஸ் ஏத்தன கையோட என் இளைஞன் பொண்ணு படிக்கிற காலேஜ் முன்னாடி போய் ஸ்டைலா நிப்பான் சார், ஸ்டைலா நிப்பான். உடனே அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது நேத்து அம்புட்டு அடி வாங்கி இன்னைக்கு நமக்காக வந்து நிக்கிறானா, இவனை விட நம்மள சந்தோஷமா வேற யாராலையுமே வச்சுக்க முடியாதுன்னு கண்ணாலே காதல் வலைய வீசுவா சார். அந்த பார்வைக்கு இந்த உலகத்துல ஈடுன்னு இருக்கா சார்? காதலியோடைய பார்வை அந்த காதலனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். இன்னைக்கு பொண்ணு பாக்குறன்ற ஒரு விஷயம் கேலி கூத்தா போயிடுச்சு சார். அவங்க 50 லாரியில வந்தா இவங்க 100 லாரியில போவாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அரிசி மூட்டையை நம்ம போய் காலி பண்ணமுல்ல, அவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி மூட்டையை காலி பண்ணட்டுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை கூட்டு வந்து வச்சுக்குவாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போய் லெட்டர் போடுவேன்னு சொல்லுவாங்க சார். இப்படி சொல்லிட்டு போவாங்க சார். இப்படி இவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சீவி எங்க வாழ்க்கை வீணா போனதான் சார் மிச்சம் சார். எப்பயுமே பார்த்தோன்னா பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்குங்க,
இந்த ஆம்பளை பிள்ளைங்க சுமாரா படிச்சுட்டு தத்தியாட்டம் வீட்டுல உட்காந்துருக்குங்க. ஆம்பளை எல்லாம் தத்தியா உட்கார்ந்து இருப்பான். கேட்டுக்க பாராசம். நாங்க அங்க படிச்சு இங்க படிச்சு அப்பா அம்மா அங்க கூட்டி கொண்டே பதக்கம் வாங்கி மெடல் வாங்கி புகழ்ச்சி என்ன பண்ற எங்களுக்கு 20 பவுனோ 30 பவுனோ போட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லயோ செகண்ட் ஹேண்ட்லயோ ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்துருவாங்களாம். இந்த ஒண்ணுமே பண்ணாத பசங்களுக்கு மொத்த சொத்தையும் எழுதி வைப்பாங்களாம். என்ன சார் நியாயம்? என்ன நியாயம்? விடுவேனா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், 2 வீடு வச்சிருக்கியா, உன்னை என் பேர்ல எழுது, இன்னொன்னு அண்ணன் பேர்ல எழுது. அதுவும் முடியலையா, 2 அவன் பேர்ல எழுதிக்கோ, பவரா பட்டானியா என் பேர்ல எழுது. நியாயமா இல்லையா? வாஸ்தவமா இல்லையா? இதெல்லாம் கேட்கணும்னா, உரிமையோட கேட்கணும்னா நிச்சய திருமணம் பண்ணாதான் முடியும். லவ் மேரேஜ்னா பண்ணோன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள காலே வைக்க முடியாது. எங்க இந்த வீட்டை கேட்ப சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு 40 வயசு சார், ரொம்ப ஸ்ட்ராங்கான அம்மா. என்ன கொஞ்சோண்டு சுகர் 300க்கு மேல. சுகர் வந்துருச்சுன்னு பதறதுக்குள்ள கூட பிபியும் வந்துருச்சு. ஐயோ பிபி வந்துருச்சுன்னு டாக்டர் போனா டாக்டர் வாக்கிங் போங்கம்மான்னு சொல்லிட்டார். 4 அடி நடந்தா காலில் ஆணி, ஐயோ காலை வலிக்குதேன்னு உட்கார்ந்தா 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியல, இடுப்பு வலி. வேகமா எழுந்திரிச்சா ஹார்ட் பெயின். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க எங்க அம்மா கிட்ட போய் நான் மட்டும் லவ் பண்ணேன்னு சொன்னேன்னு வைங்களேன், லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிச்சிட்டு இருக்க நெஞ்சு டப்புன்னு போயிருங்க. அவ்வளவுதாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த காதல் கல்யாணம் தேவையாங்க? பாசக்கார பொண்ணு சொத்தெல்லாம் எழுதிட்டு போகுள்ளதான் மோசக்கார பிள்ளை ஆயிடுவேன். சார் என்னையெல்லாம் பார்த்து எவன் சார் செலக்ட் பண்ணி லவ் பண்ண போறான்? நான் செலக்ட் பண்ணலான்னா அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று தான் சார் வழி.